நல்ல ஆளை பார்க்க பட்டிஸ்டாக தொட்டிலடி அம்மாக்களாக இருக்கட்டும் பலலயங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட நிலைமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏன்னா நாங்கள் அது இல்லைன்னு சொன்னால் நான் அவ்வளோதானே அப்போ இதுவே எங்களுக்காக கூட்டிகிட்டு போவோம் அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதில் அம்மா அப்பா மாதிரி நாங்கள் பழகினாங்க அப்போ ஒரு மருமகள் மாதிரி வந்துட்டு பார்க்கக்கூட அவங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குமே. நானும் வந்து நீங்கள் சொல்லித்தான் நான் வரணும், நான் அந்த உரிமையோட வந்து கரெக்டாக நான் வந்து டென்மார்க் போன டைமில் ஒரு புக்கையோட வந்து வெயிட் பண்ணி அதை தந்து வீட்டை வச்சு அவர் வடிவாக கவனித்து அப்புறம் அவற்றை கார் வந்துட்டு நான் ஓடி இன்னும் அவர் என்ன டிரைவராடாப்பா ஃபோட்டோ ஆகல. இது இப்போ கீறி இருக்கேன். அந்த மாதிரி சூப்பராக இருக்கேன். உங்களை கண்ணுக்கு முன்னால் நீங்கள் அச்சுவேலி போகிறோன்னு சொல்லி போட்டு இதில் போய் நடந்து போய் நீங்கள் பஸ் ஏறி நீ அச்சுவேலி போகிறத எந்த மனசை ஆமோதிக்காது. ஏன்னா நான் வந்து அந்த உலகம் தெரியும், உங்களுக்கு சங்கரனா தெரியும் நினைக்கிறேன். 1000 பேர் என்ன கதைச்சாலும் நான் வந்து பல பார்க்குறேன். அப்படி தான் எங்கள் மாமா பாருங்க, நீங்கள் நிற்கிறீர்கள் ஆள் கதிரை எடுத்துகிட்டது. ஓ ஆனால் எடுத்து வந்தது தான் இருக்கிறாரு. அவர் வந்து இத்தாலியில் ஆள் செஃப்பாக தான் இருந்தவர். அப்புறம் இந்த உப்புகள் போடுற காணான்னு விட்டுட்டாங்கல்ல, கலைச்சி விட்டாங்க. அது அப்புறம் இப்போ தன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு சமைச்சு கொடுக்குறோம் தங்களை விட்டு. நாங்களும் வந்துச்சு தானே இப்போ நீங்களும் சமையக்காரணும். ஒரு கிலோ அரிசிக்கு அவ்வளோ உப்பு போடும். அது உங்களுக்கு இல்லை வந்துட்டு என்ன மாதிரி இருந்தது பா நான் அதுதான் நினைச்சு பார்க்குறேன். ஒரு 2-3 மாதம் முதல் கிடந்த கிடையாது எல்லாம். ஐயோ முன்னுக்கு வீடு இப்போ சங்கரனாக என்ன கடல் தண்ணி தான் தெரியா? இது அந்த வடிவேல் 6 படத்தில் 6 காட்டினவே தான் இருக்கு. இதுதான் 6. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்கிறது, கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் வெளியில் போனாங்க. நாங்கள் வந்து செஞ்சுக்கிறேன் உன்னுடைய கல்யாணம் முடிஞ்சு கவிதாசத்தை புரிதல் சரி உண்மையாவையா? பார்க்கல நீ நாளே நீ கல்லாம் பார்க்கல இது பார்க்குற உரை நானும் பார்க்குறேன், கவனிச்சு பார்க்குறேன். ஆனால் இருந்தாலும் 1-2 மாதிரியா வெளிச்சமா யாரு இருங்க இருங்க. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் ஒன்று போகிறது அவர் ஐடியா. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக உண்மையாக நான் 1.5 மாதத்துக்கிட்ட வெளியில் போகல. இப்போ அந்த இவங்களும் கார்டு கொடுக்க போயிட்டு வந்து சொன்னவங்க என்ன சொல்கிறது, தொட்டிலடி அம்மாக்களாக இருக்கட்டும் பலலயங்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட நிலைமை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏன்னா நாங்கள் அது இல்லைன்னு சொன்னால் நான் அவ்வளோதானே. அப்போ அவைட்டோக்கா போயிட்டு அவங்கள அந்த மாத காசையும் கொடுத்துட்டு அவங்களோட காய்ச்சி பேசி சந்தோஷமாக வரணும். அப்போ தம்பி சொல்லக்குள்ளே நாங்கள் இப்போ முன்னே சொன்னால் தனியாக ஓகே நாங்கள் எல்லாம் போவோம். ஓகே அப்போ நான் இப்போ சொன்ன விஷயம் வந்து ஓகே அப்போ நாங்கள் விதுவையமுக்காக கூட்டிகிட்டு போவோம். அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதில் அம்மா அப்பா மாதிரி நாங்கள் பழகினாங்க. அப்போ ஒரு மருமகள் மாதிரி வந்துட்டு பார்க்கக்குள்ள அவங்களுக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குமே. அப்போ போயிட்டு அவங்கள சந்தித்து அவங்கள அந்த மாதம் அந்த கொடுப்பனை வந்து கொடுத்து கொண்டு நாங்கள் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வரப்போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோவாக இருக்க போது கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ வந்து நம்ம வெளுக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஐடியா போட்டுட்டு வெளியேற சரியாக வந்து ஒரு டீம் ஒன்று வருதுன்னு. அப்போ அக்கினி வந்து சொன்னான் கதை அப்போ அக்கினி வந்து சொன்னால் நீங்கள் டென்மார்க் சங்கரங்கள் வர 2. அப்போ என்ன கேட்கும் என்னென்றால் என்னன்றா வந்தால் இங்கே வந்தது அதை விட உனக்கு அப்புறாப்பா பேர் உனக்கு அப்புறா பேர் தெரியும். ஓகே அப்போ வார 2 அப்போ வந்தால் உண்மையிலேயே சொல்லுவோம்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு மனுஷன். நான் வந்து டென்மார்க் போன டைமில் கொப்பநாயகனில் போயிட்டு ஆளை சந்திச்சுனா நாலு கால் பண்ணிக்குள்ள ஆள் சொன்னார் வந்து நான் வேலையில் நிற்கிறேன்னு சொன்னால் டக்குன்னு வீட்டை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போயிட்டு நாங்கள் போயக்குள்ள ஆள் ஒரு புக்கையோட வந்து வெயிட் பண்ணி அதை தந்து வீட்டை வச்சு அவர் வடிவாக கவனித்து அப்புறம் அவற்றை கார் வந்துட்டு நான் ஓடி இன்னும் இடத்துக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போய் பலரையும் வந்துட்டு சந்திக்க வச்சு நல்ல வடிவாக வந்து கவனித்தவர். அப்போ கவனித்தவர்னு சொல்லக்குள்ள இப்போ நாங்கள் வெளுக்கிற டைம் தான் அவர் வந்தவர்.
அவர் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை. அப்படியே இன்ஃபார்ம் பண்ணாலுமே கூட வந்து அவர் நம்ம வெளுக்கிற டைம் வந்துட்டோம்னு சொல்லிவிட்டு என்னங்க நீங்கள் வெளுக்கிற டைம் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட் அடியில் வச்சு கதைச்சிட்டு அனுப்பினோம்னு சொன்னால் நம்ம கதைக்கிறதுக்கும் செய்கிற செயலுக்கும் மெத்தம் இல்லாத மாதிரி போயிடும். அப்போ ஆக்கள் அப்படியே உள்ளுக்கு கூட்டிக்கணும் வந்து இப்போ வந்துட்டு உள்ளுக்கு இந்த கதைச்சி போட்டு இப்போ நாங்கள் வெளுக்கிட போகிறோம் தானே. அப்போ வெளுக்கிட போகிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ அவரே காட்டி நாங்கள் கதைக்கணும்னு சொன்னால் அவருக்கும் என்ன சொல்கிறது கதைக்கிறேன்னு சொன்னால் நல்லா வந்து கதைப்பார். அப்போ வந்து சந்தோஷமாக அவருடைய நாங்கள் சில விஷயங்களை கதைச்சி கொண்டு நாங்கள் முதலாவதாக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வளலாங்கள்கிட்ட போகிறோம். அப்போ போகிறோம்னு சொல்லிக்குள்ள வந்து என்ன விஷயம்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து காரில் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது. இப்போ நானும் விதுவும் கவிதாசும் அக்கினியும் எங்களோட மொட்டும் பாரதா வந்துட்டு ஐடியா இருந்தது வந்து. ஆனால் மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திடீரென மாதிரிக்கு வந்து ஒரு கொஞ்சம் இருமல் பிரச்சனை உடல்நல குறைபாடுன்னு சொல்லி இப்போ ஒரு ரீசனை வந்து மட்டும் சொன்னதை விட அதை பார்க்கல அங்கே. அப்போ வந்து நாங்கள் ஆளை விட்டு போட்டு நானும் விதுவும் தம்பியாக்களும் போகிறோம். வந்து கட்டாயம்னா வளலாயங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நீங்கள் ஜோடியாக போய் ஆகணும். காரணம் என்னென்னு சொன்னால் இந்த கல்யாண வீட்டுக்கு வந்ததால் ஆனால் அவருக்கு வந்து அன்றைய தினம் உங்களை பார்க்கல ஒரு சந்தர்ப்பமாக போய் தேன்னு சொன்ன ஆள் வந்து ஏறிக்கொள்ள நிலைமையில ஆள் வந்து கீழே இருந்தது. அது வந்து பயங்கர தெரியா அப்போ உண்மையாக நான் கவனிக்கவே இல்லை மீன்ஸ் நான் பார்க்கவே இல்லை. கீழே இல்லை எங்களோட வெட்டிங் நடந்ததுமே இல்லை. அப்போ இவன் சொல்லித்தான் எனக்கே தெரியும் உண்மையிலேயே பெரிய ஒரு நன்றி. உண்மையாக தெரியும் உங்களுக்கு எனக்கு அவையில் சரியான விருப்பம் வந்து என்ன சொல்கிறது அவங்கள அதாவது நாங்கள் அவங்கள பார்த்துக்கொள்கிறோம் அவங்கள எனக்கு சரியான விருப்பம். அப்போ அவங்கள போயிட்டு வந்துட்டு நாங்கள் சந்திக்கிறத வந்துட்டு பெருசாக எடுத்துக்கொள்வோம். அப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு சில பேர் தெரியும் தானே வந்து நம்ம உண்மையாக நாங்கள் இப்போ யோசித்து வச்சுருக்க ஒரு விஷயம் வந்து இந்த நெகட்டிவிட்டி சம்மந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் கதைக்கக்கூடாது. அண்ட் வந்துட்டு எதுக்குமே வந்து ரிப்ளை பண்ணக்கூடாதுன்றதால் எந்த விதமான பலனுமே இல்லை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால். பட் இருந்தாலுமே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் கதைச்சாலுமே நினைக்க இப்போ முதல் வந்து நான் கவிதாசாக்கினி எல்லாம் வந்து தெரியும். அப்போ தெரியும்னு சொல்லிக்குள்ளே இப்போ கல்யாணம் கட்டின முறையில் நம்மளை நானும் இதுவும் போகலாம் அப்படின்ற மாதிரி தெரியாது. என்னென்னு சொன்னால் அந்த ஒரு நன்மை வந்துட்டு எங்களுக்கு செய்கிற மாதிரி என்ற ஒரு செயற்பாட்டில் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கும் முகமாக வந்துட்டு ஒரு சில பேர் வந்து அது அவங்க நல்லவர்களாக இருக்கலாம் தீயவர்களாக இருக்கலாம் என்கிட்ட சொல்லும்போதோ இல்லாட்டி சில கொமெண்ட்ஸில் கூட எழுதும்போதோ இப்போ அவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இந்த வீடியோக்கு அமையும் காரணம் என்னன்னு சொன்னேன். என்னதான் கல்யாணம் நடந்தாலும்ன்றதும் அதாவது கல்யாணம்ன்றது வாழ்க்கைன்ற ஒரு பெரிய மாற்றம். ஈவன் அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலுமே எங்களுக்கு இடையில எந்த விதமான ஒரு மாற்றம் வந்து ஏற்படாது. ஏன்னு சொன்னால் அந்த அன்றைக்கு டென்மார்க் அம்மா எழுதின கவிதை மாதிரி தான் என்ன சொல்கிறது வயிற்றில் பிரகாரிலும் பிள்ளை என்ன மாதிரி அவங்க கூட பிரகாரிலும் தம்பி தான். இப்போ எந்த ஒரு காரியத்துலேயும் நாங்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு எல்லா இடமும் போவோம் வருவோம். வந்துட்டு சில இடங்களுக்கு வந்துட்டு தவிர்க்க முடியாமல் சில நாங்கள் போகக்கூடும். அதர்வைஸ் வந்து நாங்கள் சந்தோஷமாக எல்லாருமே வந்துட்டு போவோம். அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்துட்டு விளக்கிட போகிறோம். ஸோ விளக்கிட்ட ஆளை கூப்பிட்டு எடுப்போம் வழியிலே ஆளை கூட்டியாக கார்டனிங் என்ன சரியா விருப்பம் காட்டுவோம். அங்கிள் அங்கிள் கொஞ்சமா இந்த கார்டன் இது அவருக்கு தெரிந்த விஷயம் காப்போம் என்ன மாதிரி வா என்னென்றால் இவர் அது தெரியுது நல்ல ஆளை பார்க்க பட்டிஸ்டாக ரெஸ்லிமரில் வர வணக்கம். ஆனால் என்ன அங்கே நல்ல கூல் நாட்டில் இருந்துட்டு வந்தவரை நாங்கள் பக்கேக்க வச்சு கொண்டா குழம்பு வரியா என்ன இங்கேருந்து நான் போகணும் உங்களை மண். அப்போ இப்போ நாங்கள் இந்தியாவில் மெதுவாக காய்ச்சணுன்றது உங்களை பற்றி தான் ஃபுல்லாக. அதாவது டென்மார்க்கில் வந்து நாங்கள் பழையின ஒரு 3-4 மணத்தியாலும் இருக்கும். ஆனால் அந்த பழையின நேரத்தில் அங்கள் வந்து அவற்றை அன்பு அவ்வளோ தூரம் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அவ்வளோ சந்தோஷம். அப்போ இப்போ வெளிக்கிட போகிற டைம்லேயும் கண்டது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்து இப்போ நான் தாராளமாக சொல்கிற விஷயம் என்ன இப்போ நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உறவினர்கள்ட்ட வீடுகள் எல்லாம் இருக்கும் தாராளமாக வந்து ஒருவேளை வந்து சடனாக வந்து நீங்கள் பொறுத்துறைக்கு ஒரு இடத்துல நிற்க இடம் இல்லை ஒரு கெஸ்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் உடனே உங்களுக்கு எங்கட ஞாபகம் மைண்டுக்கு வரணும். என்ன தெரியும் ஏன்னு சொன்னால் கெஸ்ட்டில் போயிட்டு வந்தோன்னா காசை கொடுத்தும் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு குப்பையா இதெல்லாம் போகிறத விட இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் சந்தோஷமாக எங்களோட வந்து ஐயோ காசு பணம் எதுவுமே தேவையில்லை சந்தோஷமாக வடிவானு சமைச்சிக்குமே. ஈவன் நான் இப்போ அண்ணாக்கு சொன்ன விஷயம் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்திருந்தேன். நேற்று நாங்கள் கூழ் காய்ச்சினாங்க அது தெரியும் தானே என்ன போட்டிருந்தா சும்மா சட்டப்படி குடிச்சு தான் என் படுத்துருப்பியா பின்னேரம் நாங்களே கொண்டு போய் விட்டுருப்போம். இப்போ உங்களோட பிளான் என்ன? இப்போ எங்கே போகிறீங்க? நான் இப்போ உங்களோட வைஃபுங்களோட எங்கே அச்சுவேலி. ஓகே
அப்போ அச்சுவேலி போகிற வண்டிக்குள்ளே இப்போ நாங்கள் உண்மையாக பிளான் பண்ண வந்து அச்சுவேலி போயிட்டு நாங்கள் அப்படியே தொட்டிலடி போகிறதா தான் நாங்கள் பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணாங்கன்றக்குள்ளே இப்போ நீங்கள் வந்து எங்களோட கண்ணுக்கு முன்னால் என்னண்டு இங்கேருந்து நாங்கள் அச்சுவேலி போகிறோம்னு சொல்லிக்குள்ள நாங்கள் இப்போ காரில் போயிருந்தாங்க. அப்போ போயிருந்தாங்கன்னு சொல்லிக்குள்ள எங்களோட கண்ணுக்கு முன்னால் நீங்கள் அச்சுவேலி போகிறோம்னு சொல்லி போட்டு இதில் போய் நடந்து போய் நீங்கள் பஸ் ஏறி நீ அச்சுவேலி போகிறத எந்த மனசை ஆமோதிக்காது. ஏன்னா நான் வந்து அந்த உலகம் தெரியும், உங்களுக்கு சங்கரனா தெரியும் நினைக்கிறேன். 1000 பேர் என்ன கதைச்சாலும் நான் வந்து பலரும் பார்க்குறேன் அப்படி தான். அப்போ நீங்கள் வந்து எனக்கு முன்னால் சொல்லி போட்டு போய்க்குள்ள அதை நான் சம்மதிக்கலை. அப்போ நான் சடனாக பிளானை மாற்றிட்டோம். எப்படின்னா எல்லாருமா சந்தோஷமாக நாங்கள் வேனில் போவோம். வேண்டாம் வேனில் போனோம்னு சொன்னால் வேலையும் அப்படி நாங்கள் அச்சுவேலியில் இறக்கினா போய்ட்டு மற்ற ஆளுக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கணுன்ற விருப்பம். என்ன பருத்துறையா இருக்கா அந்த கடற்கரையை பார்த்துட்டு போக மாட்டேன். அப்போ பார்த்துட்டு போக மாட்டேக்குள்ளே நீ நடந்து ரவுண்ட் அடிக்கிறது ஆட்டோவில் ரவுண்ட் அடிக்கிறேன்னைக்கு அது ஒரு போரிங்காக இருக்குண்டா. அப்போ அவ்வளோங்கதான் ஒரு 2 இடம் தெரிஞ்சா கூட தெரிஞ்சு அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு போய்க்குள்ள ஹாப்பியாக இருக்கும் தானே. அப்போ நாங்கள் ஆக்களையும் ஏற்றி கொண்டு தம்பி வேனில் போவோம். இப்போ என்ன பிரச்சனைனா வேனில் போனோம்னு சொன்னால் அந்த அச்சுவேலி இந்த அவர்கிட்ட ஒழுங்கேறி இருக்குது அதுக்கு முடியலாது. அதேமாதிரி தொட்டிலடியமாக ஒழுங்கேக்க முடியலாது, சங்கான தம்பின் ஒழுங்கேக்க முடியலாது. பட் நோ இருந்தாலும் நாங்கள் அதை உங்களுக்காண்டி உங்களுக்கும் வேறு பிளான் இருக்குமா? இப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு அப்போ அப்படி பார்த்துட்டு போகலாம். உங்களோட பிள்ளைகளுக்கோ என்ன பிளான்? இல்லை பிளான் போடுவாங்க, இப்படி போய்க்கு டக்குன்னு மாற்றுவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் பிளான் போட்டு செய்யறதா உங்களுக்கு ஒரு வாகனம் வேணும். வாகனம் இல்லைன்னா ஓடுக்குங்க ஆட்டோவில் போய் என்ன அது ஓகே. ஆனால் நீ இதில் நின்று பிடிச்சி ஆட்டோவில் தெரியக்குள்ள உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் என் சார்பாக நான் உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். அப்போ அந்த ஒரு விஷயத்தை இப்போ ஒரு சிக்கலும் இல்லை. நாங்கள் விளக்குறோம், பருத்துறைக்கு போகிறோம், அப்படியே கடற்கரையை ஒரு ரவுண்ட் ஒன்று அடிக்கிறோம், அடிச்சுட்டு அப்படியே அச்சுவேலிக்கு விளக்குறோம். இதோட ஸ்டாப் பண்ணால் நீங்கள் போட்ட பிளான்களையும் செய்வோம். நீங்கள் ஆசைப்பட்டீங்க அங்கே அவையிட பிளானே அதுதான். நானும் வந்து நீங்கள் சொல்லித்தான் நான் வரணும் இல்லை, நான் அந்த உரிமையோட வந்தேன். கட்டாயம் அதான் நான் சொன்னேன். நான் இப்போ நீங்கள் இல்லாட்டிலும் யாரோ ஒரு ஆள் வந்தேன், அது சந்தோஷம் வந்தது. கட்டாயம் வரணும் ஐயா, அதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து யூரோப் வந்த டைமில் நீங்கள் எல்லாம் உண்மையாக அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன அவ்வளோ எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த டைமில் அவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தரையும் நான் மைண்டில் வச்சுக்கேன். அதை விட இது இந்த சின்ன நான் விளந்த இடங்கள் இதால் தான் எங்களுக்கு மார்ச்சிங் கூடி கொண்டு வாங்க கிரவுண்ட்ஸுக்கு. அப்போ நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கீங்க முந்தியனா? ஆள்கிட்ட வீட்டையும் பெரிய ஒரு கார்டன் ஏரியா அது இதெல்லாம் வந்த மாதிரி எல்லாமே இருக்குது தம்பியா. கார்டன் பூக்கள்ண்டா நான் அந்த வீடியோக்கள் எடிட் பண்ணால இந்த ஒவ்வொரு விஷயமும் பார்த்து ஞாபகம் இருக்குதாப்பா. அதெல்லாம் ரசிச்சு ரசிக்கிறானே. இப்போ சின்னல்லேருந்து எனக்கெல்லாம் அந்த மதவடியெல்லாம் சின்னல்ல தெரிஞ்ச ஞாபகங்கள், பழைய ஞாபகம். மற்றது பால் வந்து சொன்னார் என்னென்றால் கல்யாணம் நடந்ததானே, அப்போ உங்கள் என்ன மாதிரி பிஸியோ நீங்கள் நிற்கிறீங்களா கொள்றீங்களோ வந்தால் குழப்பமாக இருக்குமோ. எனக்கு சின்னால சட்டாயனோடு காதை பற்றி கொடுக்க ஏஞ்சில. அப்போ எங்கள்கிட்ட அப்படி நினைக்க கூடாது. ஏனென்றால் உண்மைக்குமே அப்படி ஒன்று இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தவிர்க்க முடியாதுன்னா ஒன்றும் செய்யலை. அப்படி இருந்தால் கூட ஒரு மத்தியானம் உங்களுக்காண்டி ஒதுக்கிட்டு தான் நாங்கள் போவோம். அப்படி என்னென்னு இல்லை, நாங்கள் அந்த எங்களை பழக்கப்பட்ட அங்கே போய் பழையன பழக்கங்க புதிய நாடுகளில் அங்கே என்ன டைமிங் அதுகளை பழையனபடியாக இங்கே நாங்கள் அதை பிடிக்கிற மாதிரி. பட் ஓகே, அது எதுவாக இருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் அந்த இடத்துக்கு வாரீங்களோ ஈவன் நீங்கள் நான் கால் பண்ணிட்டு வர சொன்னதுக்கு காரணம் வந்து உங்களுக்கான ஒரு சாப்பாடோ என்ன பண்ணால் நம்ம ரெடி பண்ணணும். அப்படி இல்லையா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கதையுமே இல்லை. நீங்கள் சர்வண்டு வந்து வரலாம் வந்துடலாங்க. ஏன்னா உங்களோட விடுமுறைக்கு உரிமையாக வரலாம். ஏன்னா காரணம் நீங்கள் வந்து எங்களை உண்மையாக நேசிக்கிறவங்க. சில பேர் நேற்று பார்க்கணும் தம்பி, நேற்று அவர் இந்த ஒரு அண்ணா ஜெர்மனிலேருந்து வந்து உள்ளுக்கு இதெல்லாம் கழிச்சு அதெல்லாம் வந்து சந்தோஷம் அவ்வளோ எல்லாம் படம் எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாம் அப்படி போனவர். அதே டைமில் வெளியே அளவு 3 பேர் நடந்து போனவர் மக்கள் இப்படியெல்லாம் வீட்டை வீடியோ எடுத்துட்டு போயினேன். அப்போ நான் கேட்குறேன் அந்த எடுத்ததுன்ற காரணம் என்னடாப்பா, உண்மை இந்த கதவை இப்படி தள்ளினா திறந்து டக்குன்னு உள்ளுக்கு வந்தால் ஒரு வார்த்தை கிருஷ்ணா அன்பா கதைச்சா கொண்டா இருந்து வடிவா தாராளமாக காய்ச்சிட்டு எனக்கு பயம் உள்ளுக்கு வந்தா தாங்க இதில் கதைச்சு அப்படியெல்லாம் அம்மாவை எங்கண்டு அவள் நெல்லண்டில் அவள் சொன்னேன் நல்ல மாதிரி கதைச்சா அவங்களுக்கு. ஐயோ அண்ணா அதுதான் என்ன சொல்லுவோம். இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தூரம் இருந்து பார்க்கும் வரைக்கும் வந்துட்டு
அப்படித்தான் தெரியுமே பழைய பார்த்தா தெரியுமே நான் நாங்கள் இப்போ நீங்கள் வந்து பழைய நீங்கள் கொண்டுறீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே ஆகுதுண்ணா எங்களோட தொடர்பு நாங்கள் கதைச்ச நாட்கள் வந்து விரல் விட்டு நிலம் 1 இயர் நாங்கள் அப்போ ஆரம்பத்திலேயே தொடர்பு ஆரம்பத்தில் தொடர்பு இருக்குது நாங்கள் நேரம் சந்திச்சு 1 இயர் அதுக்கு பிறகு ஆச்சு ஒரு 2-3 தடவை இருக்குங்க அந்த வீடு கட்டைக்குள்ள ஒரு கால அந்த ஏதோ ஒரு டைல் ஒன்று அனுப்பி இந்த தங்கட விட்டை எப்படி ஒன்று இருக்குது பாருங்க அப்படின்னு மாதிரி அதுக்கு பிறகு வந்து அது பிறகு ஜருண்ட அந்த அப்பாட அந்த அனிவர்சரி சம்திங் ஏதோ செஞ்சோம்தான் அந்த டைமில் கால் பண்ணி கதைச்சவர் 2-3 தான் காய்ச்சிருப்போம் வந்து அதர்வைஸ் நாங்கள் தொடர்பு இல்லாட்டம் வந்து தொடர்பு இல்லைன்னாக்காண்டி தான் எல்லாரும் அப்போ அந்த டைமுக்கு தேவையானதை கதைச்சு கொள்றோம் தொடர்பாக இருந்தால் மட்டும்தான் அன்பு இருக்க வேண்டிய தொடர்பு இல்லைன்னு அதுதானே இப்போ பாருங்க இந்த உலகமே வந்து கடவுளில் அன்பு வச்சிருக்குதாங்க ஆனால் கடவுளோட இப்போ காய்ச்சிருக்காங்க நான் நேற்று தால சும்மா அந்த எனக்கு அந்த ஞாபகங்கள் இந்த கவுன்ஸ் அந்த பாலம் இருக்குதானே அது பார்க்கத்தான் அதால் வந்தேன் நான் வேற அக்னியெல்லாம் அது காணுன்னா எதிர்பார்க்கல பைப் பண்ணி தந்தோம் அதில் பார்த்துருப்பீல அக்னி நண்பு உடனே பைப்பை தூக்கி வச்சு உங்களை கட்டி பிடிச்சிருப்பான் அவன் அன்பு அக்னி நண்பு கடவுள் பெருசு வித்தியாசமான ஒரு அன்பு நல்ல வில்லியம் யாரு அக்னிங்க நான் நினச்சேன் பேர் யாருன்னு சொல்லி சரி அப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்ன ஜப்பான் காரங்கள் இந்த கரிஷ்மா பைக்கோ இல்லை ஆளில் இந்த நல்ல ஒரு இதொன்று இருக்குன்ற அவன்ல இந்த டைமில் ஒன்று காட்டும் கவர்ச்சியை இங்கே வெளிச்சது ஒன்றை கதை போகல நீ ஏன் பேரோட ஆனா என்ன ஒரே ஒரு கவலை அவன் சிரிப்பு கூட மடங்குறது ஆம்பளையல் சொல்ற சில அட்வைஸல் நீங்க கேட்டீங்கன்னா நான் சில இதில் சொல்லும் அது சரி வரும் நாளில் வேலைகள் செய்ய அவன் கட்டிக்காரன் ஏன்னா இப்போ அவன் வந்து அட்வைஸல் தானா சொல்றதில்ல சஜிபிட்டே கேட்டு சொல்றவன் அப்போ அதெல்லாம் பிழைக்காது இருந்திருந்தோட கதைப்பாடும் நல்லா ஐடியாக்கள் தரும் ஆட அந்த வேலை விஷயங்கள் ரைட் என்னண்டா அந்த காய்ச்சல் கேட்டாக்கன்னு சைலண்ட் ஆயிடுவான் வந்து அப்போ நாங்கள் பக்கண்டு போனை பார்த்தா பிடிக்க வேண்டிய எங்கேயோ கேட்குறான் சுபாசன் நேம் அதில் மெயினாக போட்டு அவரும் ஒரு பெரிய இது சூப்பர்வைசராக இருப்பார் அதான் ஆளும் வேலையில் நல்லது ஆனால் எனக்கு ஒரு கவலை என்னென்னா அவர் வெல்டிங் பண்ணிக்கு கண்ணாடி போடுற அவர்கிட்ட கண்ணே வந்து வெல்டிங் கண்ணாடி மேத்தான் வெல்டிங் கண்ணாடி கனால் அமெரிக்க விருப்பம் இல்லை அண்டும் அப்படிதான் அந்த மற்ற சொல்லுவோம் பறந்தா எல்லாமே போச்சு ஃபேமிலி இருக்கு நீங்கள் இந்த பிசுறுகள் பறந்தா மற்ற ஒட்டுறதே பார்க்க கூடாடாப்பா அவர் நிறைய நடந்த கண்ணெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ என்னடா இப்போ நீங்கள் சொல்கிறது மெயின் என்னன்னா அவர் ஒட்டைக்கில் அவர் போடுறது இல்லைண்டு எங்கடா அவர் அத்தான் வந்து ஒட்டுறது வீடியோ இருக்க டைம் மட்டும்தான் மற்றபடி ஃபுல்லாக அவங்க ஒட்டுறது நடந்தாலே இது ஆள் பார்க்க மாட்டேன் இல்லை தான் ஆள் பார்த்தாலே நான் சும்மா என்ன சொன்னேன் நம்மளுக்கு தான் சொல்றது மற்றபடி உண்மையை சொல்லல ஆனால் வேலையெல்லாம் அப்படிதான் ஆள் கொஞ்சம் வேலை தெரியும் விஷயங்கள் சவுதியில வந்து வேலை செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு 20-25 மினிட் அடிக்குமா அந்த ஒட்டுமா இப்போ அதனால ஆளுக்கு பழகிட்டு அது வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஆசையை சொல்லலாம் தானே இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் காலம் போது இப்போ இப்போ நானும் சொல்லலாம் தானே வந்து இப்போ அண்ணன் சொல்லுவார் வந்து என்னண்டு நான் எல்லாம் வந்து 100 கிலோ சும்மா அப்படி தூக்குவேன் வேலை செய்ய கம்பெனிக்கு ஆனால் இப்போ அது உடம்புக்கு அதை அக்செப்ட் பண்ணத்தான் வந்து தூக்கினான் இப்போ கஷ்டம் அது நான் சொன்னேன் ஆட்டை விட்டு அடக்கு சைக்கிள் அடக்கு சாமான நான் ஓடினேன் சைக்கிள் நான் ஓடின அப்புறம் அந்த சைக்கிள் ஓடுறேன் இல்லையா ஓ அப்படி என்ன சொல்லுவா இப்போ முந்தி ஒரு எல்லாமே இளமையோ முதுமையோ எல்லாம் வந்த ஒரு மனசு தான் மனசு எல்லாமே அதை கொண்டு வரதும் குறைக்கிறதும் மனசு எப்பயும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமா இருந்தால் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்போ அதால் நிறைய பேர் வந்து போராடுறேன்னு முதலாவது ஒரு மனுஷன் மைண்டை குழப்பம் தான் நிறைய பேர் வந்து அந்த சில விஷயங்களை போராடி இப்போ எல்லாம் வந்து அங்கே சூசைட் பண்ணுறாங்க அனைகாரம் அந்த அந்த ஒரு டைமில் இருக்கிற ஒரு பிளேயான முடிவு தான் அந்த வகையில் இவங்களெல்லாம் பயங்கர இதுன்னு சொல்லலாம் தெரியும் இப்போ எல்லாம் இப்போ நார்மலாக சின்ன விஷயங்கள் தான் சூசைட் பண்ணுறாங்க எவனா இப்போ 10-15 சூசைட் பண்ணி அதெல்லாம் தப்பான விஷயம்
எங்களுக்கு இந்த அழகான நாட்டில் என்ன வளம் இல்லை. என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில். அது விளங்குது இல்லை சில பேருக்கு. அந்த காதல் தோல்விகள் அதுன்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு தோல்விகள் வாரான் அதுக்காக தற்கொலைகள் அதுகளுக்கெல்லாம் போகலாம். ஆளுக்கு 3 பேர் அதுதான் தற்கொலை ஒரு வழி இல்லைன்னு காதல விழுந்ததே இல்லை. உண்மைக்கும் அப்படிதான் இருக்கணும். ஏஞ்சலா இவரே அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், இவரை தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இடைக்குள்ள ஆக்களை உள்ளட விட்டா கரைச்சல். உள்ளட்டா என்ன அவமண்டோட அதுல விட்டுருவா. அது நல்லம் தானே, அவனுக்கும் சந்தோஷம். அவன் என்ன அவரை வந்து சுப்பேத்திட்டு போறான், இன்றைக்கு போறான்னு கேட்கிறான், வீடு 2 படிக்கிறேன். அவன் பெரிய புழுவுல வீட்டை வந்து சொல்லுவான், இடியப்பம் பார்த்து போடு பசிக்கிறேன். எல்லாம் அடுத்த சில காதல் என்றாலும் அடுத்தது வேறு வழிகள் இருக்குதானே, அதுதான் வாழ்க்கைன்ற. மற்ற காதல் மட்டும் வாழ்க்கை. இப்போ கிட்டத்தட்ட ஆளுக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்தேன், நான் சொல்லிட்டேன் காதல் எனக்கு வேண்டாம். அப்படியே இல்லை, அன்னைக்கு 5 பிள்ளைல 5 பேர், 5 பேர்ல 2 பேர் மரி பண்ணிட்டோம். 3வது ஆளுக்கு இப்போ நடக்க போகுது. எப்போ வேற 3வது ஆள் இல்லை, அவள் இதுக்கு போகிறான், என்ன கேம்பஸ் போகிறா. 2வது தான் நடக்க போகுது. 2வது நடக்க போகுது. ஓகே, அப்போ இப்போ எத்தனை பேர் காட்டிட்டோம்? ஒரு ஆள் காட்டிட்டேன். 2வது ஆளுக்கு வார வருஷம் நடக்க போகுது. ஓகே, அப்போ நான் அதெல்லாம் வந்து எனக்கு அந்த வீடியோக்கள் ஞாபகம் வருகிறா. முதல்ல வீடியோக்கள் ஞாபகம் வருது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோம்டா, வெளுக்கிடுவோம். நீங்கள் போட்ட பிளானு, நாங்கள் போட்ட பிளான் ஏ, உங்களோட பிளான் பி. வச்சா நல்ல நினைக்கிறேன், ஒரு சிக்கலும் இல்லை. நான் இப்போ நீங்கள் அச்சுவலி தான் போகணும். எங்களோட பிளான் அச்சுவலி தானே. அப்போ நாங்கள் உங்களை அச்சுவலியில் ட்ராப் பண்ணிட்டோம்னு சொன்னேன். ஆள் வந்து வள்ளல எங்களுக்கு ஒரு போத்தில் ஒன்று தான், அது ஒரு அன்படாப்பா. இதை வந்து தவறாக புரிஞ்சுடக்கூடாது. ஈவன் நாங்கள் கூட கொண்டு கொடுத்துருக்கோம். அப்போ இறக்கி தடவியால் கொடுக்குறது ரைட். ஓகே, அப்போ நாங்கள் அதை கொண்டு கொடுக்கக்குள்ள ஆளுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். கல்யாண வீடு இன்றைக்கு நடக்குமா போல. அப்போ நாங்கள் அந்த ஆள் எங்கே இருக்கணும் இப்படி வந்துட்டு அந்த ஆள் மானிப்பா பக்கம் இருக்க முடியாது. உடும்புறம் நல்லா இருந்துருக்குமா ஆள் அங்கே இருந்து. அதான் எங்கள் மாமா பாருங்க, நீங்கள் நிற்கிறீர்கள் ஆள் கதிரை எடுத்துட்டாரு. ஓ, ஆனால் எடுத்து வந்தது தான் இருக்கிறாரு. அது அப்படித்தான் டக்குன்னு இருந்தாப்ப கதையில மாற்றி விட பக்கண்டு மாத்துறானே. நேற்று முறைய கொமெண்ட்ஸில் நல்ல ஒரு மாமா சமைச்சு தராருன்னு சொல்லி சந்தோஷம். இன்றைக்கு அவர் சமைச்சா நாளைக்கு நான் சமைக்கும். ஆனால் சமைக்க தெரியாது, விட மாட்டேன். நான் சமைப்பேன், ஆனால் அந்த எடுவைக்கு வராது. அவர் வந்து இத்தாலியில் ஆள் செஃப்பாக தான் இருந்தவர். அப்புறம் இந்த உப்புகள் போடுற காணான்னு விட்டுட்டாங்கல்ல, கலைச்சி விட்டாங்கல்ல. அது அப்புறம் இப்போ தன்னால் முடிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்கு சமைச்சு கொடுக்குறோம் தங்களை விட்டு. நாங்களும் முந்திச்சு தானே இப்போ கொஞ்சம். நீங்களும் சமையக்காரணும். 1 கிலோ அரிசிக்கு அவ்வளோ உப்பு போடும். அது உங்களுக்கு இஞ்சி வாங்கும், அது உங்களுக்கு ஏற்ற. இப்போ உங்களை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பிடிக்கிறோம், எல்லாமே கேட்பீங்க நீங்கள் எவ்வளோ உப்பு போடுவீங்க. உப்பு தெரியும் தான், அதாங்க நான் 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ உப்பு போட்டேன் சொட்டு போடுவோம். அது சொல்லுமா போல தேவையான அளவு, சரியான போயின்னு தான் தேவையான அளவு உப்பு கணக்கை பார்த்து போடணும். அப்போ நான் விளக்குறோம் தம்பி. இது அப்போ எடுத்து அதில் விடுவோம். அதை எடுத்தா அப்புறம் இது கீழே விடவே இல்லை பிரச்சனை. அந்த ஒழுங்கு ஒட்டு சிக்கலும் இல்லை. நான் தலையில் காவி கொண்டு போவேன், பிரச்சனையே இல்லை. ஓ, அது சரி சிக்கல் கீழே கடத்துண்ணா போ. சங்கரன் எடுக்க சொல்லிப்பா அப்படியே திரை பக்கம் பம்பளையில் வீட்டுக்குள்ளானே அவருக்கு அடுங்க இருக்கா அடிங்க. இப்போ முஸ்பாத்தியா கார் எடுங்க பம்பளா. இல்லை இல்லை அதில் பார்க் பண்ணுறதுக்கு ஈவன் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஈவன் ட்ரை பண்ணீங்கன்னா வெளியில் எடுப்போம். தொட மாட்டேன். யார் தொடுங்க 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 ஒரு சீக்கிரமே தொடுங்க. யாரு இல்லை எனக்கு அக்னியை கொடுக்குறாரு ஒன்றும் இல்லை, நான் கார் வேணும் கொஞ்சம் நாளைக்கு. இல்லை இல்லை நான்
எழுதி போடுங்க ரேஸ் அடிக்க தெரியாது அடிச்சது போட்டு இது என்னது யோசிப்பேன் நீங்கள் உங்களோட சிஹெச்ஆர் காரை வந்து இப்போ எவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கும் நான் கேட்கல கார் ஃபுல்லா இது டஸ்டா திறந்துருக்கா எனக்கு சைட் அங்கே இடிக்குது இங்கே கார் உள்ளுக்கு கூவர் அடிக்கல சரியான டஸ்ட்டு கல்யாண வீட்டுக்கு அப்புறம் சேஸ் போடையில் ஓ எடுத்தா அப்புறம் போடுவாங்க என்ன வக்கியப்பா ஆ சரியா ஓகேயா இருக்குமாண்ணா கண்ணாடி என்னது கண்ணாடி ஓ எந்த கண்ணாடி துவக்கல அந்த கண்ணாடி இறக்கி விட்டேன் அது ஏறுது இல்லையாண்ணா டேய் அவர் என்ன டிரைவராடாப்பா இல்லை அது ஏசி கடும் பக்கையாகும் போருங்க வா பருத்துரை போட்டதே புரியலக்கா கொஞ்சம் போருங்க வரேன் அதுக்கு அடுத்து அதுக்குள்ள ஓட்டு விடாது ஏசி கதை போட்டு போய் தம்பி போட்டு போய் திறந்த கண்ணாடி அந்த வகைக்கு ஏசி கீழாது ஏசி ஃபில்டர் மேயா ஃபில்டர் மாற்றணும் ஏசி இந்த இதுக்கு ஒன்றும் கீழக்கு ஒரு வேணா கொண்டு ஓடும் பிரச்சனை இல்லை இந்த வகைக்கு ஒன்றுமே கேட்காது ஏசியும் கேட்காது ஒன்றும் கேட்காது அந்த லாஜிக்கலே இல்லையா அந்த கண்ணாடி மேசர் செலப்படி செருப்பு இல்லையோ சங்கரன் அப்பா அந்த அவிய போ அப்படியா பின்னுக்கு முன்னுக்கும் எடுத்து கொண்டிருக்கோம் அப்போ கணக்காக இருக்கும் துணியை தான் உள்ளுக்கு வச்சு ரைட் சரி அடி அடி அமர்த்தும் அமர்த்தும் அப்போ நீங்கள் எந்த கான்ஃபிடென்ட்டை பாராட்டுறீங்க தானே நாங்கள் வந்து ஓடிங்க கான்ஃபிடென்ட்டை போட்டு போட்டு போடு ஒரு சீக்கிரம் இல்லை போடு ரைட் அப்படியே அப்படியே போடு போடு நீங்கள் இடையில மட்டும் தானே அது இப்போ ஓடுறாங்களுக்கு அந்த பக்கம் தான்டா பிரச்சனை மற்றபடி ஒரு இஷ்யூவும் இல்லை நேரம் எடுத்துட்டீங்க சரி சங்கரண்ணா போடு போடு ஆ ரைட்டா இதா கருணாநின்ற விளையாட்டு ரூல்ஸின் படி தான் எடுக்குமா ரைட் அப்படி நேரம் வேணா சரி சங்கண்ணா ரைட் அப்படி வின்னு போகணும் ஆனால் உண்மையாக தம்பி என்னத்தை சொன்னாலும் அதுக்கு ஒரு இது துணிவு வேணும்டா நான் செஞ்சதெல்லாம் எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா பயமாக இருக்குடா ஏண்டா எத்தனை வேட்டு கொஞ்சம் கொஞ்சம் மின்னு போடும் எத்தனை வேட்டு எத்தனை கோடி ரூபா பொறுமையான காரை நான் தந்தோட போட்டு ஓடி ஓட்ட சும்மாச்சு கொஞ்சம் நெஞ்சவே ஒன்றுக்கிறியோ விளையாட்டா அப்படி ஆமாங்கண்ணா என்ன பிரச்சனைண்டா நீங்கள் அங்கே வந்து ரூல்ஸ் இருக்கு அந்த நெல் பயங்கர ரூல்ஸின் படி ஓடுனதால் அந்த மாதிரி ஓட்டம் முதலாவது மனசில் நம்பிக்கை வேணுமண்ணா அந்த எத்தனை ஜெர்மன் மோட்டவான்லாம் 100 ரூபா சரியான கஷ்டம் ஃபஸ்ட்டு நான் சுவிஸ் ஓடினா ஜெர்மன் ஓடினான் ஹோலந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் கொழும்புல ஓடின வழியா உங்களுக்கு பயம் மற்ற இங்கே ஸ்ரீலங்கா ஓடுறாங்க கேம் ஓடலாம் டவுனுக்கு ஓடையில அவங்க இல்லை அதான் பார்த்தேன் லைசன்ஸை கொண்டு என்ன செய்யறது இங்கே ஓட மேல
ஆனால் அம்மா அம்மா ஆளில் சரியாக மாற்றோம்ல. அப்போ அங்கே கண்டக்கு இங்கே கண்டக்கு வேணாம். நீங்கள் அந்த வெளியில பழுக்கிட்டா வெளிநாட்டுக்காரர் தான் தெரியுமா? அங்கே வா தனியா ஆளு அது நாங்கள் வீட்டை வச்சு இப்போ என்ன கூட வீட்டை வந்து சந்திக்க நான் நோமல் வடிவு வெளிநாட்டில் சந்திக்க பே வடிவில் ஓமண்டோ அதான் கொஞ்சம் தெரியாது பூசி கீசி இது அடிச்சு கிடிச்சு. ஆனால் உண்மை கதை வெளிநாட்டுக்கு போயிருக்கோம். அந்த ஆகிட்ட லுக் கொஞ்சம் மாறும் தான். ஏன்னா நான் கூடடா செல்ல இப்போ தான் கிடையாது கொஞ்சம் வேணா கோட்டுக்கிட்டலாம் போட்டுக்கொண்டு குளிர் கொஞ்சம் தானே போகிறது. அங்கே போனால் ஒரு சேஞ்ச் ஒன்று வரும் தான், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ இவரை பொறுத்தவரைக்கும் இது வெளிநாடு தானே. இப்போ இங்கே பிறந்திருந்தாலும் இப்போ இங்கே பயணம் வரைக்கும் வெளிநாடு தானே. அப்படி பார்க்க போய்க்குள்ள சரியா இங்கே வந்த பெரிய சந்தோஷமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ ஒன்றும் கெட்டு போயிட நாள் கிடக்கு. இன்னொரு நாள் அலோகேட் பண்ணி போட்டு வந்தீங்கண்ணா உம்பாவோண்ட பிடிச்சி அடிக்கதான் கிடக்கு. நீங்களும் சமைப்பீங்க முறையில் வந்தீங்கன்னா ஆளோட சப்போர்ட்டா அதெல்லாம் பெரிய சின்ன பிரச்சனை. ஆள் கொஞ்சம் கதை குறைவாக கிடையாது சொல்லுவாங்க. வந்தா தனக்கு தான் ஆள் என்னோட சேர்ந்துட்டா கதை இப்படி சொல்லி தான் ஆள் உள்ளுக்கு எடுக்கும். என்னோட சேர்ந்து ஒன்று வேறு வேறு உள்ளாங்குதா என்னோட சேர்ந்தா கதைக்குமா அதுதான். இப்போ அப்படியும் கதைக்கிறா இல்லையே அது எங்களுக்கு ஒரு அப்படியே அப்போ அனுப்பிடுவேன் உங்களால் பாத்தியா அவன் உண்மையிலே அந்த ஒரு எடுத்து விட்ட நீங்கள் மனசாலை முடாலே கலப்பு இருக்கு. அப்படியே இது எப்படிங்க உங்கள்கிட்ட அம்மாங்க குடிச்சிட்டீங்க குடிங்க. நான் ஓடி பார்த்தேன்னா இங்கே என்னென்னு அங்கே நாங்கள் அந்த ரூல்ஸுக்கு வச்சு கொண்டு நிற்கிறது எங்களோட ரூல்ஸ். அவங்க இல்லை கொண்டு விட்டு மானதுக்கிட்ட விட்டுட்டு தான் ரூல்ஸ் பார்ப்பாங்க. கண்ணில் நூல் விட்ட மாதிரி இருக்கணும் கவனம், இல்லாட்டி சரி படம் பிழைச்சிடும். செட்டியா அப்பா அந்த இருக்கிற மரம் இல்லையாண்டா செடி அதான் தழைச்சிடாங்க. ஓ தரிச்ச அப்புறம் இங்கே வரும். ஓ இந்த மரமெல்லாம் வளர்த்தெடுத்தா தான் கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த மரம் இருக்கிறது எவ்வளோ பெட்டர். இப்போ அதுதான் அது இல்லாத இன்னும் தயார் இருக்கு. இதில் மாமரத்தை வச்சுருக்கலாம் போல இருக்கு. அந்த ஒரு வருஷம் கண்டு அது தானே மாமரத்தை அங்கே வச்சுக்காங்க. இன்னும் வைக்க அது என்னட்டு இல்லை இதில் வைக்காத எங்கட வீட்டை நிற்குது. அம்மா வந்து விடிய ஒவ்வொரு நாளும் காலை நேரம் கத்தி கொண்டிருப்பா கூட்ட சொல்லி விட்டு மாயில விழுந்தோன்றிருக்கு. காலமாக கூட்டிகிட்டு நீங்கள் இருக்க இப்போ 10 நிமிஷத்தில் விழுந்துடும். இந்த இவ்விடத்தில் வச்சா அங்கால ஓரளவு ஓகே இல்லை. மாமரம் இதில் வச்சா அந்த மாயில கொட்டை கூட்டுவோம் அடிக்கடி. இல்லாட்டி கொட்டா காயதான் தரும். டென்மார்க்ல மாமரம் இருக்கு. ஓ அங்கேயும் இருக்கு. ஓ வீட்டில் வளர்க்கும். ஓ அப்படிதான் இல்லை ஆக்கள் எல்லாம் ஓகே. எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு. கருத்த குழம்பான் வைக்கலாம், வீட்டில் வச்சு வளர்க்கலாம். அந்த மாதிரி வெளியில பார்த்தாலே தெரியும் தானே. நீங்கள் எல்லாம் ரசிச்சு பார்ப்போம். இல்லை டைம் இருக்கு. வாங்க வாங்க சின்ன ரவுண்ட் ரவுண்டு போயிட்டு வரும். பார்க்க போறீங்களா நீங்கள்? மேல் இந்த வேலை இன்னும் முடியல அங்கே. இதுக்கெல்லாம் வானிஷ் இருக்கு. வானிஷ் எல்லாம் அடிச்சு இது செய்யணும். நல்லா போட்டிருக்காங்களா? ஓ வேலைப்பாடு தானே இப்பயும் வேலை நடக்குதா? இதே வேலை இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. இது சரியான நுட்பமான வேலை தானே. ஓ நுட்பமான வேலை, நுட்பமான ஆலையும் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுதான் அதால் வந்து ஓகே நல்லா இருக்கு. இது மாமி அண்ணாடே. வணக்கம். ரெண்டாவது ஹோல் எல்லாம் ஓ வடிவாரு. மற்ற இதோ பார்க்கலையா நீங்கள்?
ஃபோட்டோ ஆகலையா? ஓ இது இப்போ கீறி இருக்கேன். ஓ அந்த மாதிரி சூப்பராக இருக்கேன். கீறினது இது ஒரு அண்ணன் ஒரு ஆள், அவர் இங்கெல்லாம் இருக்கிறவர் மல்லாமோ. ஓ நல்ல சீனரி. ஓ நல்ல நெட் பண்ணுவேன் அந்த மேல் பார்டருக்கு எதுவும். அப்புறம் இதில் லைட் வரும், அது இன்னும் போட இல்லை. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. ஓ அது நீ கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக செய்வோம், யோசிச்சுதான் நல்லா வரும். இப்போ மெயின் வேலைகள் முடிஞ்சு தானே? மெயினான வேலைகள் முடிஞ்சு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. வெளிநாட்டுக்காராக கொஞ்சம் நிறைய வந்திருக்காங்க. இப்போ ஓ இந்த மாதம் எல்லாம் கணக்கு அங்கே யாழ்ப்பாண டவுனுக்கு எக்கச்சு காணிக்காங்க. எக்கச்சக்க அதான் எங்கே பார்த்தாலும் வெளிநாட்டு டீமாக தான் இருக்குது. சம்மர் சீசன் தானே. ஓ நல்லா வந்துட்டு தானே. இது சும்மா ஆஃபீஸ் மாதிரியேன். இது அதான் ஆஃபீஸ் மாதிரி. அங்கே நாங்கள் வந்து ஜிம் செட் போடுற பிளான். ஆனால் இதுக்குள்ளே இல்லை, மேலே அந்த பிளான்லாம் அடிச்சு ஜிம் செட்டுக்கு. நான் இதையும் நான் இது டவுட் எனக்கு என்னண்டா இதேன்னு இப்படி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே அங்கே ஏதாவது ஒரு பிளான் உண்டு யோசிச்சுட்டு இருக்கிறோம். கடைசியாக வந்து இதுக்கு மேலேயும் கண்ணாடி போடுற பிளான். ஆக்கள் நடந்து தெரியக்கூடிய கண்ணாடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது போடுவோம்ன்றது தான் ஐடியா. ஏண்டா இதுக்கு மேலே மறைச்சி பிரயோஜனம் இல்லை இப்படி செஞ்ச டிசைனுக்காக. இப்போ அதால் வந்து கண்ணாடி போட்டு இது செய்வோன்ற பிளான்ன்றது பார்ப்போம். அது என்ன மாதிரி என்று சொல்லி இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கேடா கண்ணாடி அந்த மாதிரி. இது இந்த வேலையும் முடியலை இன்னும். இதுவும் கிடக்கா? இது இந்த வேலையும் கிடக்கு. இது முடியலை. அந்த கல்யாண நாள் அண்டை காலையில் வேலையில் நிற்பாங்க, அது மட்டும் வேலை தான். ஓ பார்த்துறாங்க எல்லாம் அப்படியே. ஓ ஓடி ஓடி நாங்கள் கல்யாண நாளைக்கு இன்றையிலேருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் தூங்கவே இல்லையா? அப்படியே கண் முழிச்சு போட்டு தான் காலையில் வழி கொண்டு போனேன். என்ன செய்யறது, வேலை முடிக்கிறோம். ஒரு மாதிரி கொண்டு வந்தாச்சு. ஓ இது எப்படி கிடந்த யோசிச்சு பாருங்க. ஒரு பெக் அதாவது ஒரு மாசத்துக்கு முதல் வந்து பின்னுக்கு போய் பாருங்க அப்படி கிடந்து. ஓ பார்த்துனாங்க. ஐயோ சி நினைக்கலாம். டைல்ஸ் எல்லாம் அப்படியாங்களா? ஓகே மேட்சிங் நல்லா இருக்கு. நல்லா ஏன்னா அது என்னதான் நீங்க வீடியோல பார்த்தாலும் நேரில் பார்க்கும்போது ஒரு இதுல கவர்மெண்டா அந்த பெரிய ஒரு குடை மாதிரி இருக்கு. இதுல வச்சா நீங்க இருக்கலாம். ஒரு மேஸ் அதை நானும் யோசிச்சேன். 40 ஏரியாக்கள்ல இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் வழி மட்டக்களப்பு பக்கம்ல பார்த்துட்டு நல்ல பீச் சைடுல நல்ல குவாலிட்டியாகும். குவாலிட்டி குறைஞ்சதாலும் இருக்கு. கல்கனி கண்டு விற்கிறாங்க சில நல்ல ஐட்டங்கள். நல்ல ஐட்டங்களா? வாங்க மேலே வா போகலாம். ஓ வாங்க. சரி கவனம். அம்மா கவனம். ஆமாம் பிடிக்கிறதா படத்தில் வளர்க்குன்னு. இது இந்த டஸ்டில் இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் வளர்க்குறது தன்மை. நான் வந்து இந்த வல்கனெல்லாம் கூடுதலாக படுக்கிறது. காத்தண்டா சும்மா சொல்லி வேலை இல்லை இல்லை அந்த மாதிரி வரும். ஓ நல்லா காற்று அடிக்கும், வேறு லெவலில் இருக்கும். வேண்ட வீட்டில் மேலே ஃப்ளாட்டில் 3 பொடியில் இரவு ஏறி படுப்பாங்க. இப்படி ஃப்ளாட் மாதிரி இருக்கு. அதே ரூம்ல படுத்த ஒரு அந்தரமா இருக்குடா படுக்கல. ஓ ஏதோ ஒரு இதுல வந்து கிடக்குற மாதிரிடாப்பா. இந்த வீட்டுக்காரர் இல்லை. இது 600 வீடுன்னு சொல்லி தெரியல. வெளிநாட்டுலங்க இருப்பான்னு கனகாலம் அப்படியா கிடக்கு. நாங்கள் வந்ததுல இருந்து இப்படி தான் கிடக்கு. அதுக்கு முதலே கனகாலம் அப்படியா கிடக்கு நினைக்கிறேன். விவரம் மாற இல்லை இப்போ இல்லை. இதுக்கு கேட்டு அங்காலே இல்லை அந்த இருக்கு. 5 ஆள் இருக்கு. ஒரு நீளம் காணிது கழிவு இல்லை. ஆனால் ஓ அப்படியே எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டேன். புதுசாக ஒரு வீட்டை கட்டு. அதுதான் இப்படி வந்து என்ன சொல்கிறப்பா. இது இந்த வீட்டில் அங்கே வேலை காத்தோண்டு இதில் சூப்பராக இருக்கு. நல்ல இது போட்டுட்டு இருந்தால் சூப்பராக இருக்கு. ஓ இதில் தான் தூங்குறது நான் கூடுதலாம். இதுவும் ஒரு ரூம் உண்டு. சின்ன ரூம், அழகான ரூம், அழகா இருக்கலாம். ஒவ்வொரு பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஆளும் பெருசுண்டா இது கணக்கான ரூம். இது வாஷ்ரூம். அதுதான் நாங்கள் எப்போவே ஒன்றும் இல்லை. வந்தா நின்று போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
மேலே ஒரு சோழியும் இல்லை ரெண்டுட்டு போக வேண்டியது. அது அந்த எஸ்கே டிசைன் எஸ்கே இது அடிச்சு எஸ்கே நல்லா இருக்கு அந்த லைட் அது வடிவாக இருக்கு நைட்டில் பார்த்தா தான் நல்லா இங்கேயால கவனமா இதில் இது என்ன சொல்கிறது ஏதாவது ஃபங்க்ஷன் நார்மலாக சின்னதாக பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் இதில் வடிவாக செய்யலாம் வடிவாக செய்யலாம் அதுதானே அதுக்காக தான் இந்த ஒரு பிளான். உங்களால் நடந்தா சரி அம்மா அப்படியே கீழே ஓண்டியா இது ஒரு வீட்டுற இதுவாகல ஒரு ஒரு மாலை வட்ட டைம் ஒரு 6:30 மணிக்கு வந்தா சூப்பராக இருக்கும் அந்த லைட்டிங் எல்லாம் போட்டு. அது நல்ல சென்டரில் இருக்கு அந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஓ நல்ல சென்டரில் வந்துட்டு இல்லை ஜிம் ஏரியா வந்து இதை தான் பிளான் பண்ணியிருக்கு. அதில் முதல் ஸ்டெப் தான் வந்து அந்த இது வந்து போட்டுருக்கு ஒன்று வந்துட்டு பயங்கரம் சுடுமே நாங்கள் மாவுள். ஓ அப்படிதான் மற்ற வந்து மொட்டை மாடி அது மற்ற இதெல்லாம் ஒன்றும் இல்லை மொட்டை மாடி தண்ணி டேங்க் எல்லாம் இது இருக்கு. இப்படித்தான் கவனம் வராங்க டஸ்ட்கள் இருக்கு ஸ்லோவாக போகும் இல்லை ஓகே ஏன்னா இல்லை அந்த மாதிரி இனி என்ன முக்கியமான வேலை இதுகள் ஸ்லோவாக செய்கிற வேலையில் தானே. ஓ ஸ்லோவாக அதெல்லாம் செய்ய வேண்டிய என்ன செய்கிறேன் கல்யாண கேக் நேரே வாக்கலான்டா இந்த இருக்கு பாருங்க இதுலையா ஓ இல்லை வந்துட்டு என்ன மாதிரி இருந்தது என்ன பா நான் அதான் நினைச்சு பார்க்குறேன் ஒரு 2-3 மாதம் முதல் கிடந்த கிடையாது எல்லாம் ஐயோ முன்னுக்கு வீடு ஷா அந்த வீடு இடிச்ச எரிஞ்சதெல்லாம் பக்கண்டா திடீரென்று டக்கண்டெல்லாம் முடிஞ்சது எல்லாம் அதெல்லாம் வந்து ஓகே. இங்கே உங்களுக்கு எம்பானுவா சாக்லேட்டு உங்கள் இருக்கு இங்கே ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன் சாரியோட சேர்த்து வச்சு விட்ருவாங்க சாரி எடுத்து போட்டு வைங்க ஆளை நம்பி கொடுக்குறாங்க இப்போ கொடுத்தா பின்னே நம்புறாது ஆள் தான் சின்ன சாக்லேட்டுகளில் கொஞ்சம் ஆள் கவனம் கூட எடுத்து அடிச்சு விட்ருவோம் ஆசைக்கு காணும் சரி போமே போயிட்டு வரேம்மா ரைட் கிளம்பும் ஓகே சரி அண்ணா அக்கா மற்ற அக்கா எல்லாருக்கும் நன்றி 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 சரி ஓ ஆ அன்பு பரிமாற்றங்களா ஓ தெரியும் வீடியோ பார்த்துனாங்களே நன்றி நன்றி சங்கரண்ணா வந்து எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள். ஓ சரியா அன்பு பரிமாற்றங்கள் முடிஞ்சுதா? சரி 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 வாங்க இனி நாங்கள் போய்க்க பரிமாறுவோம்மா நல்லரோ இல்லாத பின்னுக்கு போட்டேன்னு முதல் மின்னுக்குள்ள இருந்தேன் பின்னுக்கு எடுத்துட்டா எங்களுக்கு தானே ஒரு பார்க்கிங் ஒன்று வேறு பாருங்க ஏசி பட்டு நம்ம ஓகே இனி ஓகே வெறும் காற்று மட்டும் வந்தோம் சரியா சரிண்ணா பாரம் போட்டு ஓகே பாய் இப்போ சங்கரனாக என்ன கடல் தண்ணி பார்த்தா தெரியா கடல் தண்ணியா அது முதல்ல ஃபேன் மட்டும் வேலை செஞ்சேன் ஏசி மட்டும் நான் மட்டும் இதுதான் எங்களோட ஸ்கூல் கிரவுண்ட்ஸ் எது இந்த கிரவுண்ட்ஸ் முந்தி எங்களுக்கு இப்போ இதுதானாமோ இரவில் விளையாடுறவங்க ஃபுட்பால் தனியாக கனவில் இதுதான் நடக்கு போல எங்களோட பயணத்தையே டக்குன்னு பிளானை சேஞ்ச் பண்ணி விட்டியா நீங்களே குழப்பிட்டோமோ சரி ஐயோ கடவுளே அப்படியே ஒரு முந்தைய ஒரு அம்மா அப்பான்னு சொல்லுவா இல்லை வாசம் அந்த அவ வந்து பின்னேட்லாம் சுடுறவா பகலில் சுடுறா இல்லை வெக்கேண்டு வெக்கு இங்கே இப்போ நீங்கள் வேற முதல் ஆள் ஏறிட்டு தானே ஆள் ஏறிட்டு சொல்லி என்ன வந்த வேண்டும் தன்னோட சைக்கிள்
சரி ஓ அவ நல்லா காய்ச்சோ 2 பேரும் இவன் காய்ச்சிட்டாரு அப்படியே அப்பயே சொன்னீங்க அப்படி அம்மா பார்த்துட்டு இருந்தோம் வருத்தத்துல டவுனை பாருங்க இந்த நாங்கள் நிமித்தி விடுங்க பிள்ளைகளுக்கு வந்து சைட் அடிச்ச காலம் எது சைட் இதுல பள்ளிக்கூடம் வர்ற நேரங்கள் அது அடிக்கும் கொஞ்சம் போடி ஆனா பரத்துறையில நிறைய மாற்றங்கள் இல்லை இல்லைன்னு ஓ இல்ல மாற்றம் அவ்வளோ மாற்றமே கடற்கரைன்னு நாங்கள் போறோம்னா மூக்கம் பீச்சு தான் போறது அப்ப அதுக்கு வந்து பின்னேறதுலாம் போகணும் கடற்கரையில இருந்து பகல் போறையில தானே அதுல போய் ஜெட்டில போய் பார்த்துட்டு வட்டிட்டு விளக்கிடுவோம் நீங்க உங்களோட ப்ரோக்ராம டைமிங் செய்யுங்க இல்ல நீங்க தான் சொன்னீங்க அஜி வேலைக்கு அடுத்ததாக விட்ட போகணுமெண்டு நிறைய யோசிக்கும் இல்ல நாங்க உங்களுக்கு தானே இந்த அப்பாயின்மெண்ட் இல்ல வந்தானே அப்ப பிளான்களை மாத்தக்கூடாது டக்கு டக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டீங்க இப்போ அப்பாயின்மெண்ட் சரியா இல்ல உள்ளட்டா தான் சரி அதானே வந்து உள்ள உங்களோட பழைய ஸ்டூடியோ இப்போ இருக்கு ஓன் ஸ்டூடியோ என் ஐலண்டி கடவுலாம் படம் எடுத்து ஒன்று இருந்த எங்களுக்கு இப்போ உங்களோட கார் சிஹெச்ஆர் இது இங்கே கணக்கு ஓடுறாங்களே கொளுத்தி போட்டு விட்டேன் பிடிச்சி கல்யாணத்துக்கு ஓட்டணும் கல்யாணத்துக்கு ஓடினாதான் எடுத்து நான் எடுத்து பிடிச்சி கொளுத்தி போட்டு விட்டேன் வேற எங்கட ஹாபர் உங்களுடைய என்ன அப்பாண்டியா இல்ல அப்பாண்ட பரம்பரை இது அந்த வடிவேல் 6 படத்துல 6 காட்டினே தான் இருக்கு இதுதான் 6 அட்டமே அந்த எங்கட வீட்டை இங்கே சமருக்கு வாராக்களை கூட என்ன சொல்லணுமே இப்போ வாரக்கு யோசிக்கவே தேவையில்லடாப்பா நிற்பாங்களோ இல்லையோ கொள்ளுவாங்களோ இறங்கி பாப்பீங்க தேவையில்லை இதெல்லாம் இறங்கி பார்த்து கடுமையில அந்த வெயிலுக்கு வேண்டாம் மாட்டோம் யார் சொன்னதானே முதல் இதுதான் 6 சொல்லு இதுதான் 6 சொல்லி போட்டுதான் அப்படின்னா 8 போட்டு காட்டுச்சு இல்ல சுமனும் போயிட்டாரோ உங்க நிக்கிறாரோ சுமன் இங்க நிக்கிறார் இல்ல சுமன் போயிட்டார் அவருக்கு எக்ஸாம் தானே இதுல இல்ல ஹோல் உங்களோட இந்த மாதிரி கல்யாணத்து கோல் வந்து போயிட்டு அது நாங்க கல்யாணத்து பிறகு பாக்குற ஒரு அதுக்கு முதல் டெய்லி பாக்குறது கல்யாணத்துக்கு வந்தா நல்லா இருந்துச்சு அதுதான் எத்தனை இங்க வந்த நீங்க 20 19 20 திங்கள் சரியா நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு கதப்பாடேன்னு சொல்லி நாங்கள் ஒரு கிழமைக்கு முன்னே தான் சொன்னாங்க வீடியோல காட்டுவோம் நிறைய காய்ச்சா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் 6 தங்கச்சியாங்களா 6 நம்பிடாமா நான் எடுக்கிறேன் அம்மா சொரியா நான் நேற்று எடுக்கிறேன் சதுரே அம்மா அப்படியா நான் அடிக்கிறேன் உங்களுக்கு லேட்டா கிருஷ்ணா இது இப்போ எதிர்பாராம நடந்த இந்த சம்பவங்கள் இப்போ நான் பிளான் போட்டா ஒன்று நிலவாதுன்னு இது டக்குண்டு எதிர்பாராம நடக்கிறான் நல்லா இருக்கும் பிள்ளைங்கதோ சரி சரி ஓகே பாய் சரி தம்பி சரி அங்கே அஜ்ஜேரி கிட்ட போயிட்டு காயப்பம் சரி பாட்டோட போவோம் பம்பல பாட்டோட போடு ஆளு பிடிச்ச பாட்டு போடுங்க என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் எல்லாம் ஆள் கிழவன் பாடசாலை கிழவன் யங் ஓல்டு எல்லாம் பிடிக்கும் ஒரு நல்ல பாட்டோட போட்டுட்டு நிப்பாட்டாக்கினியா சங்கரனா நல்ல குத்து பாட்டு போட்டா ஒலிம்பி ஆட வருது உண்மையா கல்யாணம் தான் போய் கலை அங்க கேட்டு பார்க்கணும் உங்களுடைய ஆட்டங்களை கல்யாணம் இந்த பாட்டுக்கு ஆடினவங்களே இல்லை அவங்க ரெண்டிங்க பாட்டு இந்த பாட்டு தெரியும் அவங்களுக்கு
இந்த பாட்டு தான் தொட்டாச்சு நீங்க அக்கினி ஆட்ட கதையா கிடையாது ஆடு வரம் பே ஆட்டம் ஆளை கூப்பிட்டு எடுக்கதாக நமக்கு ஒரு ஆள் தான் ஆட்டம் தான் அப்ப அஞ்சு வரையும் எவ்வளோ கூட வீடு அந்த முரசொலி வாசால ஓ அதுக்குள்ள 3வது வீடு அந்த வளவில் இருக்கு. ரைட் ரைட் அந்த 3 மாடி வீடு அதானே சின்ன ஒரு வீடு உண்டு. சரி சரி சரியா சரி போ பாட்டு போடாங்க நீ